யாரு இருக்கா? நாங்க திருநெல்வேலி போய் அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு வந்தோம். நம்மளை விட்டு கிளம்புறாராம். விட்டு போன வாசலிலே. நாங்க அப்பதான் டிரைவ் பண்ணி வரோம் தெரியுமா? அவ்வளோ தூரம் டிரைவ் பண்ணி வந்து பாண்டி வந்து ரீச் ஆகி சாப்பிட்டுட்டு அவன் வந்து பஸ் எடுத்து போறான் திருப்பி சென்னைக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு வந்து தம்பி நம்ம குட் மார்னிங் லாஸ்ட் குட் மார்னிங்காக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ வந்து தம்பி இப்படி தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அப்பப்போ ஏதாவது பண்ணிடுறான். அதனால பல மன கஷ்டங்கள் உருவாயிடுறது. பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு போய்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமாக ஈசிஆர் ரூட்டில் போக போகிறோம். அந்த ஒரு ரூட்டில் நாங்கள் போக போகிறோம். போயிட்டு சென்னை போகிறதுக்கான மெயின் ரீசன் ஒன்றா இருந்துச்சு. பட் அதை இப்போ மாற்றி ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க போன எபிசோடில் என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுச்சு. அந்த ஒரு மூணாவது ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார்ல பின்னாடி, ஸோ அவர் வந்து கோச்சிக்கிட்டு போன சம்பவங்கள்லாம் சிறப்பாக நடத்தி விட்டார் நம்மளோட தலைவர். வேக்யூம் கிளீனர் மட்டும் தானே தான் சொன்னேன். சாப்பிட கூட மனுஷன் முடிச்சாச்சு. என்னடா அது வேக்யூம் கிளீனரா இல்லை என்ன? அதுதானடா பாயிண்ட். நிறைய இருக்குல்ல, வண்டி ஓட்ட விடல. சரி, அப்புறம் வேற என்ன கம்ப்ளைண்ட்? வேற வந்து 3 கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நான் நோட் பண்ணேன். அப்படியா? ஒண்ணு தான் நான் வந்து இன்வால்வ் வரேன். ஒன்னு வந்து வண்டி ஓட்ட விடல, இன்னொன்னு வந்து நான் சிங்க்ல பேசுறான்னு நான் தான் சொன்னேன். நான் சிங்க்ல பேசுறேன். அதுக்கப்புறம் இவன் வந்து சேர்த்து விட்டானா. அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் தான் நங்குற மாதிரி பாஞ்சிருக்கு, அந்த வேக்யூம் கிளீனர் பாயிண்ட். ஐயோ, இன்னுமே எனக்கு வேக்யூம் கிளீனர் பாக்குறப்பல அவங்க தான்டா வரும். அடே மச்சான், அவனோட கல்யாணத்துக்கு ஒரு வேக்யூம் கிளீனர் கொடுக்குறோம்டா. நீ திருந்த மாட்டல்ல. ஐயோ, அதனால வந்து அந்த வேக்யூம் கிளீனர் சாரி அந்த ஃப்ரெண்டை நாங்க பாக்குறதுக்காக, ஐயோ, அதனால அவரை பார்த்து சமாதானப்படுத்தி திருப்பி அந்த நட்பை வந்து உருவாக்குறதுக்காக டக்குன்னு அதனால தான் பாண்டிச்சேரியில இருந்து கிளம்பணும். ஸோ வந்து நாங்க வந்து ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் நீங்க சாப்பிடலாம் நம்ம கிளம்பி போறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல எல்லாம் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருந்தோம், எங்க போய் சாப்பிடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்ஸ்டால டிக்டாக்ல எல்லாம் நிறைய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செர்ரி பாண்ட் அப்படிங்கிற ஒரு கடை வந்து, அந்த ஒரு கெஃபே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது ஒரு நல்ல ஸ்பாட்டு பாண்டிச்சேரியில அப்படின்னு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துச்சு. சரி போய் தான் பார்ப்போம். ஏன்னா அது நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்ததுனால சரி அதை நம்ம போய் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு எஸ்தட்டிக்கான ஒரு கெஃபேன்னு சொல்லலாம். ஆனால் சாப்பாடு வந்து ரொம்ப சுமாராக இருந்துச்சு. இவன் வந்து தோசை ஆர்டர் பண்ணான். அந்த தோசையுமே ஓகே, என்னோடது டபுள் ஓகே. ஒரு காஞ்ச பிரெட்டும் ஒரு காயாத முட்டையும், அதனால அந்த ஒரு ஃபீல்ல இருந்துச்சு. ஓகே தான். அதனால இன்ஸ்டால இப்போ ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி போயெல்லாம் நீங்கள் போய் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நடக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லா ரெக்கமெண்டேஷனும் கரெக்டான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆனால் நாங்கள் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் 100% கரெக்டாக இருக்கும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாங்க சொல்ற ரெக்கமெண்டேஷன்ல ட்ரை பண்ணீங்கன்னா உங்க லைஃபும் நல்லா இருக்கும், எங்க லைஃபும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நாள் எப்படி போகுது அப்படிங்கறத பாப்போம். தெரியலடா, அந்த திங் இஸ், நாங்க வந்து அவன் எங்க இருக்கான்னு ரஃப்லி எங்களுக்கு தெரியும். வாங்கிட்டோம் இன்ஃபர்மேஷன். அவன் எங்க இருக்கான்னு ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். சோ நாங்க அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அவன் வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் சித்தப்பா வர சொன்னாரு ஜூஜூன்னு சொல்லிட்டு போயிட்டு நேத்து ஃபுல் டே வெளியில சாப்பிட்டு இன்ஸ்டால போட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க ஃபாலோ பண்றோம்னு கூட தெரியும். பாருங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ். இங்க பாத்தீங்களா, சிட்சாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நேத்து சாப்பிட்டுருக்காப்ல. நண்பனா யாருன்னு தெரியுமா, சூர்யானா யாருன்னு தெரியுமா அப்படின்னு நாங்க கேட்டுட்டு அவர் ரெண்டே அவுட்கம் தான். ஒன்னு கோவம் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகும். 2 சரிடா நான் செஞ்சது தப்பு தான், நீங்க இப்படி பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சைடுல சாரி சொல்லி சமாதானம் ஆகுறது. 3வது ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அவன் வந்து மீட் பண்றதுக்கு வர மாட்டான், கால் பண்ணா எடுக்க மாட்டான், நாங்க அவனை பார்க்க மாட்டோம். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் நடக்கும்னு எனக்கே ரொம்ப ஆவலா இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல லாங் டிரைவை நல்ல பாட்டு கேட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போவோம். என்ஜாய் பண்ணிக்கோங்க. சந்திக்கிறோம். சாரோட வீட்டுக்கு வெளியில இருக்கிறோம். இறங்கி சாரை பார்த்துல கால் பண்றோம், எங்க இருக்காருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த சம்பவங்கள் அதுவாகவே நடக்கும்.
திடுக்கிடும் தகவல்களுடன் இந்த எபிசோட். எப்போ நியூஸ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாதான் ஓகேவா? அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா, நான் வந்து பாருங்க. ஐயோ, சரி கால் பண்ணுவோமா? அந்த ரோட்டுக்கு போயிடுவோம். அந்த ரோட்டில் தான் இருக்கும். இதான் இந்த ரோடு, டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வீடு. கால் பண்ணி குட்டி பசங்கள்ட்ட கேட்குறேன், யாருன்னு தெரியுமா யாராவது? ஓகே தம்பி. யஷ்வந்த். வணக்கம் சார். வணக்கம் சார். வரலாங்களா? நான் யாரு? சமாளிக்காத, என்கிட்ட சொல்லு. யார்? சரி, தண்ணி சாப்பிடும் போது அதெல்லாம் கிடையாது. இந்த கூல் டவுன் பண்ண பாக்குறியா? பாரு, உனக்கு 2 ஆப்ஷன். ஒன்னு இங்கேயே, இன்னொன்னு பிரைவேட்டா. எது வேணும் நீ முடிவு பண்ணு. எப்படி இருந்தாலும் அது பப்ளிக்கா தான் போவோம். ஸோ எப்படி வேணும் நீயே முடிவு பண்ணிக்க. ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க சார்? ஒரு 10 கிலோமீட்டர் வெளுப்பு குளிச்சு வந்துடும். ஆடி செல்லும், ஆடி செல்லும். கூச்சமா இருக்கு. நெளிவே. ஓ காய், சோ டஸ்டியா இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன், நீங்க அப்படியே. டேய், இவன் என்ன என்னோட லிமிட்ஸை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்டாங்க. பாத்துக்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான் ப்ரோ. பாத்துக்க. டீ கடைக்கு அழைச்சிட்டு போக சொன்னா எங்கடா அழைச்சிட்டு போற? சாரி ப்ரோ, டீ கடை வெளியே தான் இருக்கு. வா போலாம். போ, நடந்து போலாம்ல. நீங்க வந்த ரூட் இருக்குல்ல, மறுபடியும் மெயின் ரோடுங்க போங்க. நடந்து போலாமா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. கொஞ்சம் தூரம், ஒரு 1.5 கிலோமீட்டர். அப்ப நடந்தே போயிடலாமே. சரி, அப்படியே அப்படி சரிவா, நடந்தே போவோம். கரெக்டா தப்பா? கரெக்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ட். உன்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். ஆமா ஆமா, நீ செஞ்சது கரெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே. நீ வந்து ஒரு 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 ஓரத்துல கூட உனக்கு வந்து இதை இப்படி ஹேண்டில் பண்ணிக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு உனக்கு தோணல? மீன் ஒரு ஓரத்துல, ஒரு ஓரத்துல தோணுச்சுல. நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு. எதுக்கு நம்மள சும்மா இது பண்ணிக்கிட்டு விட்டேன். ஸோ நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு. உன்னோட மூடு ஏன் கெடுத்துப்பானேன்ட்டு நீ அதை ஓரமா உங்க மூட்ல ஏன் கெடுக்கணும் அப்படின்னு இப்படி நீ ஹேண்டில் பண்ணதுனால இப்ப எங்க மூடு ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருந்திருக்கு. இல்ல அது அங்க ஊருக்கு போய் திட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் நானு. எப்படி திப்பீங்க? அதான் இப்ப நீங்க பண்ண போறோம். முட்டி போடணும். முட்டியா? ஆல் காமெடி அசைடு, என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, ஒழுங்கா உண்மையா சொல்லு. ஓகே. மார்னிங் நல்லா தான் இருக்குது. மார்னிங் எந்த மார்னிங்? திருவண்ணாமலை செம்ம தரிசனம். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல், நல்லா இருக்கு. ஃபுல் நல்லா இருக்கு. அந்த தார்ல போகும்போது தான் திருவண்ணாமலையில இருந்து பாண்டிக்கு போகும்போது ஹோல் டிரைவும் ஒரு மாதிரி அவுட் ஆஃப் சிங்க்லயே இருக்கு ஃபுல்லா. நீ சொல்ற மாதிரி ஓகேவா? நீங்க 2 பேரும் ஒரு வைப்ல இருந்துக்கிட்டு, நான் என்னமோ வேற ஏதோ ஒரு இதுல இருக்கிற மாதிரி. அதுவும் நான் தூங்கிட்டேன், அது வேற விஷயம். மோஸ்ட்லி நீ தூங்கிட்டு தான் இருந்த. பட் நீ முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல உன்னை அப்படி ஃபீல் பண்ண வச்சது எது? எப்படி அந்த இன்டராக்ஷன்ஸ் அப்படி இருந்தது. அது பேசும்போது, அந்த கேமராவில் பேசும்போது, இங்க அடிதாங்கி மாதிரி நான் ஒருத்தனே இருந்தேனா, அதனால என்ன அது எல்லா அடியும் நம்மளுக்கே விழுது. நீ வந்து ஆரம்பிக்கவே இல்லையாடா? தேவையில்லாத வந்துட்டான், அவுட் நான் சிங்க்ல இருக்கிறான் வந்துட்டான், நீ சொல்றது எல்லாமே ஒழுங்கா இல்லாத மாதிரியே இருக்கு அப்படின்னு மாதிரி எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் காப்பர் கிச்சன் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சென்னை பாண்டி வந்து நீங்க பாக்குறது, நீங்க ஏற்கனவே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பீங்க, அதுல இருந்து நீங்களே சொல்லுங்கடா என்ன கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். நீ இல்லடா நீயே பாருன்னு சொன்னீங்க. நான் பார்த்துட்டு நான் சரிடா நீ காப்பர் கிச்சன் வேணும்னு ட்ரை பண்ணோன்னு நான் காப்பர் கிச்சன் இவன் தான் சூஸ் பண்ணான் கடைய அப்படின்ற மாதிரி. ஏய் நான் சொன்னேன் நீங்களே பாருங்கடா அப்படின்னு. இதனாலதான் எனக்கு வேணாடா இந்த வம்பு, எனக்கு வேணாம். சிவாஜி கவுண்டிங் மாதிரி ஒன்று வந்து இந்த நான் சிங்க் விளாக் பண்ணது, இது 2. இந்த டேர்னிங் பாயிண்ட் என்னதுன்னா, மாமா சொன்ன சம்பவம் தான் எனக்கு கேட்டுருச்சு. நான் கேட்காத மாதிரி தான் இருந்தேன். ஊருக்கே கேட்டுச்சு. அது அவன் பெருமையா யாருக்கும் கேட்கல, நல்ல வேலை கேட்டுருச்சு. இன்னது ஃபர்ஸ்ட் யானைன்னு சொன்னா நான் சரி விட்டு, 2வது வந்து கடைசியில் இது
அந்த மேட்டர் சொல்லிட்டு என்ன சொன்னான்னு சொல்லு. ஏய் அது மறுபடியும் நான் சொல்லணுமா? இல்லடா நீ ஒழுங்கா ரெஜிஸ்டர் பண்ணியான்னு எனக்கு தெரியும். வேக்யூம் கிளீனர் சாப்பிட கூட ஆரம்பிக்கல, மனுஷன் முடிச்சாச்சு. என்னடா அது வேக்யூம் கிளீனரா இல்லை என்ன? அது மாதிரி நம்ம ஆவணம் வாங்குறது ஆகும் இருக்குமா? வேக்யூம் கிளீனர் சொன்னா சரி ஓகே. அதனால சரி நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒதுங்கிப்போம். இவனுங்க என்ன ட்ரிப்பு பண்ண வந்தாங்கோ அது கரெக்டாக பண்ணிட்டோம். நம்ம எதுக்கு நடுவில் நம்ம சரி எப்படி இருந்தாலும் நம்ம ஷாப்பிங் பண்ணி ஆகணும். எப்படி இருந்தாலும் நம்ம பாட்டியும் வராங்க, இன்ஃபர்மேஷன் கிடச்சிது நாளைக்கே பாட்டி வராங்க அப்படின்னு. சரி நம்ம இங்கே இருக்கிறது அங்கேயே போயிட்டு இருந்துருவோம் அப்படின்னு கிளம்பிட்டாரு. கிளம்புவோம் அப்படின்னு அதனால நைட்டு 9-10 ரீச் ஆகிட்டார். சாரிடா, நான் உண்மையாக ஜாலிக்கு காமெடிக்கு பண்ணிட்டு இருந்தேன். உன்னை இவ்வளோ பாதிச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. சாரி. பட் மேலே தப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த யானையும் வேக்யூம் கிளீனரும். யானைன்னு சொல்கிறப்பவே மூஞ்சி மாறினதான் நான் பார்த்தேன். சரிட்டு சும்மா தான் இருந்தேன். நீ என்னடா வேக்யூம் கிளீனரான்னு பார்த்தா அவர் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் பாட்டுக்கு சைலண்டாக நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவோம், நமக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் மூஞ்ச பார்த்தேன். நீ கண்டுக்காத மாதிரி இருந்தியா? சரி இவன் வந்து ஒன்று டியூன் ஆகிட்டான், இல்லை உண்மையிலே கேட்கல போல அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டேன். ஆனால் அது வந்து அவன் இன்டென்ஷனால சொல்லல. நம்ம எல்லாருமே கலாய்ச்சிக்கிறது தானே. டீ கேனு வாட்டர் கேனு என்ன வேணா சொல்லிக்கலாம், எப்படி வேணா திட்டிக்கலாம். இவன் நீ திட்டு வளருவாங்கன்னு சொல்லு, என்ன வேணா சொல்லு, அவ்வளோதான். ஓகேயா? ஸோ அது வந்து தப்பு தான். அது நீ மட்டும் இல்லை, என்ன அவன் சொல்லியிருந்தாலும் எனக்கும் மனசு கஷ்டமாக இருந்திருக்கும், நீ அவனை சொல்லியிருந்தாலும் அவனுக்கும் மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். பட் அது இன்டென்ஷனலாக ஒருத்தன் சொன்னால் எப்பட்றா அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்டென்ஷன் இல்லை, சும்மா ஒரு வைப்பில் ஏதோ சொல்லிட்டான் அப்படிங்கிறதுனால சரி அது மட்டும் மன்னிச்சு விட்டுறலாம். ஒரு வக்காலத்தை நான் லேசாக வாங்கிக்கிறேன். ஆனால் எப்படி இருந்தாலும் உனக்கு அடுத்த உனக்கு கல்யாண கிஃப்ட்டுங்கிறதே வேக்யூம் கிளீனர் தான் முடிவு பண்ணியாச்சுனாக்க. நீ வரணுங்கிறதுக்காகவே நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்றைக்கி நாங்கள் மஞ்சள் சாப்பிடல. நீ ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு இடம், நீ இல்லாமல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் நீ வருவே நம்ம போய் சாப்பிட்லான்ட்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணி இங்கே வந்தோம் சாப்பிடாம. இல்லாட்டியும் நாங்கள் போய் சாப்பிட்ருக்கோம். ஆனால் நீ ஆசைப்பட்ட இடம் நீ இல்லாமல் சாப்பிடக்கூடாது, என் மனசு கேட்கவே இல்லை. அதனால தேர்ந்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி ஒன்று அந்த பிளானில் இன்க்ளூட் பண்ணது. அண்ட் சும்மா இன்க்ளூட் பண்ணல, அவன் இல்லாட்டி நம்ம போக வேண்டாம் அப்படி கிடையாது. நீ இருந்தால் தான், இல்லாட்டி அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து கேட்ட சிங்கப்பூர்ல உன் பிளான் என்ன? நீ அப்ப சொன்ன நான் காலேஜுக்கு நான் வந்துடுறேன். நான் சொன்ன டிக்கெட் இல்லடா அப்படின்னு சொன்னதுக்கு நான் வந்துடுறேன் எப்பயாவது அப்படின்னு சொன்னேன். அந்த பிளான்ல தான் இருந்தோம். ஆன் த டே வரைக்கும் அப்பாயின்மெண்ட் பத்தி நீ சொல்லவே இல்லை. நீ வருவேன்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி 12 மணி கிளம்ப வேண்டியது 1 மணி வரைக்கும் டிலே பண்ணி, 2 மணி வரைக்கும் டிலே பண்ணி, 3 மணி வரைக்கும் டிலே பண்ணி, இன்னுமே அவன் வரலையே என்ன பண்றது அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா 12க்கு கிளம்புனா 4 மணிக்கு திருவண்ணாமலை போயிடலாம், போகிற வழியில் கொஞ்சம் இது பார்த்துட்டு போகலாம், நல்லா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஃபீல். அண்ட் மெயினாக வந்து இன்னைக்கு நைட்டில் ஒட்ட வேண்டாம், அது டேஞ்சர்னு ஒரு தாட். அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சன்செட்டை நம்ம திருவண்ணாமலையில் பார்ப்போம் அந்த மலைக்கு மேலே அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் பிளான் போட்டது. இதுதான் எங்கள் பிளான். நீ வந்தால் வராட்டி போகணும், நாங்கள் போயிருக்கலாமே. ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணோம்டா, ஒரு 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். வரலங்கிற பட்சத்தில் சரி நம்ம மெதுவாக ஆரம்பிப்போம், போகிற வழியிலையாவது அவன் கூப்பிடுவான். எப்போ கூப்பிட்டாலும் நீ எடுக்கல, கூப்பிட்டா எடுக்க மாட்டான் இவன் ஒருத்தன். எப்போ மெசேஜ் போட்டாலும் நீ எடுக்கல, அப்போ என்ன பண்ண முடியும் நீ சொல்லு? ஒரு கம்யூனிகேஷனே இல்லை. அப்போ வந்து சரி நம்ம லேசாக நவுற வழியில் அவன் வந்தான்னா இது பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அவங்க அந்த மெசேஜ் போட்டுட்டேன், நீ வந்துடு காலேஜுக்கு, நம்ம சேர்ந்து போயிடலாம். ஏன்னா அங்கேருந்து அப்படி எக்ஸிட் ஆகிறது தான் பிளான். இப்போ யூஸ்வலாகவே எல்லாருக்குமே எங்கள் 2 பேர் மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்கும் விலாகில். இப்போ நீ ஒரு தடவை வந்திருக்க, அப்புறம் இந்த மூஞ்சி தான் கேள் வந்த மூஞ்சி முதல்ல தாடி வச்சிருந்த. ஸோ அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனாக ஆகாது. ஒருத்தர் எப்போ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒன்று அவங்க நல்லா காமெடி பண்ணணும், இல்லை அந்த காமெடியில் அவங்க இன்வால்வ்டாக இருக்கணும். அப்போ தான் மூஞ்சி ரெஜிஸ்டர் ஆகும். அவன் அடிக்கிற மாதிரி அடிப்பான், நான் வாங்குற மாதிரி வாங்குவேன். ஆனால் அது எல்லாமே விளாகுக்காகங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவன்கிட்ட இருந்துச்சு. இல்லை நம்மளுக்கு புதுசு கரெக்ட், 100% கரெக்ட். எந்த மாதிரி காம்பினேஷனில் வரும் கரெக்ட். நான் திருவண்ணாமலை போய் அர்ச்சனை பண்ணுறேன்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். இவன் சொல்கிறான் அர்ச்சனை பண்ண வேண்டாம்டா, சும்மாவே போய் சாமி கும்பிடலான்டான்றான். நீ வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னு நீ சொன்னேன்னு வச்சுக்கேன், யாருமே யோசிக்காம எல்லாரும் அட்டென்ஷனும் உன் மேலே தான் இருக்கும். இவன் என்ன சொன்னான் இப்போ, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஒரு அட்ராக்ஷன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு நான் ஒரு இதை கொடுக்குறேன். ஒரு எப்பயுமே ஒரு நெகட்டிவிட்டி பாசிட்டிவாக மாறும்டா. அது அந்த ட்ரிக்கு வந்து மீடியாவில் மட்டும்தான் முடியும். இல்லை புரியுதா? பட் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கப்புறம் பேசியிருந்துருக்கலாம். இந்த பிளாகே எடுத்துறேன், இந்த பிளாகே நீ எடுத்துரு.
சுத்தமா செம்மையா போயிட்டு நம்ம 3 பேர் இருக்கோம். நான் உங்ககிட்ட எப்படி பேசுவேன்? இதே தானே நான் vlogகாக எக்ஸ்ட்ராவா எதுவும் பண்ணலையே. இதேதான். ஆமா. ஏன்டா நீ எதாவது சொன்ன, நீ எதை சொன்னாலும் நான் உன்னை கலாய்ச்சிட்டு தான் இருப்பேன். அதானே அவன் என்ன பண்ணுவான், ஒன்னு திட்டுவான், இல்லைன்னா சிரிப்பான், ஜோக் சொல்லுவான், ஏதாவது பண்ணுவான். நாங்க எதுவுமே vlogகாக பண்ணல, ஆனா பண்றதை எம்பசைஸ் பண்றோம். அதான் கான்செப்ட். நேச்சுரலா சொல்லாத வேற எதுவும் இல்லை. ஆக்சுவலா எல்லா பாயிண்டோ வரைக்கும் சொல்லியாச்சு. இதுக்கு மேல என்ன சொல்றது இருக்கு? ஓகேவா, ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் மனசு கஷ்டப்படுறத வந்துதான் எனக்கு மன்னிச்சிருக்கு. நிஜமாலே இல்ல நிஜமாலே இல்ல மன்னிச்சு. இப்ப நாங்களும் சாரிடா. எல்லாருமே இல்ல நான் பண்ணது பெரிய தப்பு இல்ல. நான் பண்ணது தப்பு, நீங்க பண்ணதும் ஓகேவா. நான் என்ன பண்ணிருக்கணும், தப்புல இருந்து கத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு நடந்துச்சு. ஓகேவா, அந்த தப்பு வந்து கத்துட்டு இருக்கணும். எனக்கு இப்ப புரிஞ்சு, நீங்க சொன்ன பிறகு புரிஞ்சு. நம்ம பசங்கிட்ட அப்படி சொல்லியிருக்கோம். எனக்கு நான் ஒரே ஒரு கஷ்டம், நீ வர்றது தான். இன்னைக்கு சென்னையை நம்ம பார்க்கவே இல்லையடா. ஒரு ஃபுட்டு கூட நம்ம சாப்பிடலையடா. சொல்லிட்டா இடங்க இடம் சொல்றேன். இறங்க சொல்றேன். இடம்லாம் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்? இடம் எனக்கு தெரியாதா? தெரியாதா? வேண்டாம் சொல்லல. பரவாயில்ல சொல்லிட்டு. இல்ல நீ சொல்லு, கட் பண்ணிக்கலாம். நீ சொல்லு. இப்போ நான் சிங்கர் தான் பேசிட்டு இருக்கேன். கர்த்தர் இடுப்பிலே அவ்வளவுதான். ஆனாலும் நான் பேர் வச்சா கரெக்டா தான் இருக்கும். இல்ல அடுத்த முறை சொல்லிடு. இப்ப கியூ நைட் எல்லாம் அடுத்த முறை சொல்லிடு. சரி போமா. ஏய் மாமா, உனக்கு நான் கட்டி பிடிச்ச இருக்கு அனுப்பிச்சு ஒரு உமா தரும் பாரு. நல்லா என் மாமா குழந்தை நாக்குல பல்லு படுற மாதிரி பேசாம இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்றும் தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஊர்றா, நாங்கள் வண்டி எடுத்துட்டு கிளம்பணும். பாய்டா. பார்ப்போம். சந்தோஷம் மீட் வந்தது. ரொம்ப பீக் டிராஃபிக்கு. தலைவன் சூப்பராக ஓட்டிக்கிட்டு இருக்காரு. என்னடா ரூம் இது? மக்களே, நாம இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா the most anticipated ஹோட்டல்ல பிகஸ்ட் தமிழ்நாடு ஹோட்டல் ஸ்டேட். இருங்க நான் சொல்றேன், தெளிவா நான் சொல்றேன், பயப்படாதீங்க. பரவாயில்ல, விட்டுருங்க. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் லக்ஸரியஸ் ஸ்டேஸான ஒரு நல்ல தரமான ஹோட்டலான. டயர்டா இருக்குடா. 12 மணி ஆகுது. 12 மணி தாண்டியாச்சு. 12 மணி வரைக்கும் என்ன சார் பண்ணீங்க? ஏன் இவ்வளவு டயர்டா இங்க ரூம் டூர் பண்ணணும்? சொல்லுங்க. 12 மணி வரைக்கும் என்ன பண்ணீங்க? The nation wants to know. என்ன, உனக்கு அம்மாக்காக சாரியெல்லாம் வாங்க போகணும், அதுக்கப்புறம் ஒரு சில்வர் தட்டு வாங்க போகணும், அதனால லேட் ஆயிடுச்சு. அது எனக்கு. உனக்கு என்ன? நான் எதுவும் பண்ணலடா. ஓ, நான் வந்து உனக்கு மக்களே, நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க நான் இங்க வந்து நான் செக் இன் பண்ணது வரைக்கும் நீங்க அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது மேட்டர் இல்ல, இரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரூம் டூரை பார்க்க போறோம். இது வந்து என்னோட பக்கெட் லிஸ்ட்ல ரொம்ப நாள் இருந்த ஒரு ஹோட்டல் தான். நான் வந்து இது என் ஃபேமிலிக்கு தெரியும், என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், என் க்ளோஸ் சர்க்கிளுக்கு தெரியும். இது வந்து எப்படியாவது ஒரு நாளாவது நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் இங்கே கீழே வரைக்கும் வந்திருக்கேன் ஒன்ஸ், ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் இங்கே வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அது ஏன் பேலஸ்ன்னு சொல்கிறாங்கங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு வந்து புரிஞ்சதே இல்லை. ஸோ ஓகே, நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பட் வாசலோட துரத்தி விட்டாங்க. பட் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த மாலையெல்லாம் அணிவிச்சு, இது பாருங்க, சந்தனம்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு, இன்னையிலேருந்து இது எங்களோட ட்ரெடிஷன். இன்னையிலேருந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் ப்ராஸ்பெரிட்டியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு ஃபீலிங் வந்து எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த லீலாலேயே நீ சொல்லு எப்படி தெரியுமா இருக்கு? 2 பேட்டரி இருக்க வேண்டிய பொம்மையில 4 பேட்டரி போட்ட மாதிரி நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன்.
2 பேட்டரி இருக்க வேண்டிய பொம்மைல 1/2 பேட்டரி இருக்கிற மாதிரி நீ நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூமை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம எழுத படிக்கிற இடம். ஸோ எழுத படிக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை தந்தீங்கன்னா உங்களுக்கு பேனா இருக்குது, பென்சில் இருக்குது, 2 போஸ்ட் கார்டு இருக்கிறாரு. இதெல்லாம் தூக்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. நான் ஒன்று எனக்கு என்னது இன்டர்நெட். உனக்கு வந்து கான்ஃபரன்ஸ் கால் பண்ணுறேன்னா லைக் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அந்த ஒரு இதுக்கு இந்த இன்டர்நெட் கேபிள் வச்சுருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சோஃபா. ரொம்ப பார்க்கவே அந்த கலரும் சரி அந்த டெக்ஸ்டரும் சரி ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் கொடுக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஒரு ஆர்டிஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது 2 பீகாக் லேம்பை தூக்கிட்டு நடந்து போகுது நம்ம ரூம் விட்டு வெளியில். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதான் ரூம். இந்த ரூம் வந்து அதே கர்டன் செட்டப்பில் அழகாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த மேலே இருக்கிற அந்த சீலிங் ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பில்லோ மெனு. நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ ரெஸ்டாரண்ட்ஸில் எத்தனையோ மெனு பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு பில்லோ மெனு பார்த்துருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 பக்கம் ஒர்த் ஆஃப் பில்லோ டைப்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு பக்கத்துலையும் வந்து ஒரு 2 இருக்குன்னு வச்சுங்க. ஒரு 12 டைப் ஆஃப் பில்லோ, மினிமம் ஒரு 12 டைப் ஆஃப் பில்லோ இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிவி நத்திங் ஸ்பெஷல், பில்லோ அண்ட் இதெல்லாம் வந்து பெட்டு இதெல்லாம் வந்து எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே ரைட்டில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வாக்கின் வார்ட்ரோப் வச்சிருக்காங்க. வாக்கின் வார்ட்ரோப்ல இதான் வார்ட்ரோப். அப்புறம் இந்த பெட்டியெல்லாம் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்னைக்காவது இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோமா? இல்லை. அவங்க வந்து இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி எங்கள் ரூமில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சது இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த அழகான பீஸும் இந்த ரூமில் இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்டப் உடைய ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு மார்பிள் டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. அண்ட் பார்க்கவே ரொம்ப க்ளீன் அண்ட் ப்ரிம் அண்ட் ப்ராப்பராக ஃபீல் ஆகுது. இந்த கர்ட்டனில் நல்ல வியூ ஒன்று இருக்குன்னு சொன்னால அதை இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. கரெக்ட். இப்போ இருட்டாக இருக்குல்ல, இங்கே பாருங்க. 3 2 1. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து லீலாவில் வந்து நல்ல ஒரு மார்னிங் வந்து பிரைட்டாக மங்களகரமாக ஆரம்பிச்சிது. ஏன்னா வந்து கீழே வந்து ஒரு சவுத் இண்டியன் அழகான ஒரு வெட்டிங் நடந்துச்சு. அதுவும் கடலோரமாக. ஐயோ எனக்கு செம்ம ட்ரீமான ஒரு விஷயம் இது. ரொம்ப அழகான ஒரு பிளேஸில், ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பிளேஸில் ஒரு ஓப்பன் வெட்டிங் பை த பீச். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஒரு இசையில், அந்த ஒரு மங்கள ஓசையில் நாங்கள் வந்து எந்திரிச்சோம். ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் இந்த லீலாவை பற்றி. இந்த பிளேஸ் அழகாக இருக்கலாம், இந்த கல்ச்சர் வந்து பயங்கரமாக இருக்கலாம், அந்த ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் சூப்பராக இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் விட மெயினானது அவங்க சர்வீஸ். ரொம்ப 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 கைண்ட். ரொம்ப 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 உங்களுக்கு என்ன தேவை உங்களை புரிஞ்சு உங்களுக்காக ஒரு சர்வீஸ் கொடுக்குற ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து இங்கே நான் பார்த்தேன். அதை நான் ரொம்ப ரசித்தேன்னு வச்சுக்கலாம். இந்த ரூமை தவிர இந்த லீலா பேலஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்விம்மிங் பூல்லேருந்து, ஃபிட்னஸ்லேருந்து, ஸ்பாலேருந்து, கல்யாணம் பண்ணுற இடம்லேருந்து, ரிசப்ஷன் வைக்கிற இடம்லேருந்து, லவுஞ்சிலேருந்து, இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பேலஸை சுற்றி இருக்குது. ஆனால் இதெல்லாம் எங்களால் இந்த ட்ரிப்பில் கவர் பண்ண முடியல. ஏன்னா சாருக்கு வந்து உடம்பு முடியல. ஸோ ஒருத்தர் டவுனு, இன்னொன்று வந்து எங்களுக்கு டேயும் இன்னைக்கு ரொம்ப டைட்டான ஒரு டே. அதனால எங்களால் வந்து இன்னைக்கு கவர் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ஆல் த இஷ்யூஸ் தட் ஹேப்பன் டுடே. ஆனால் அடுத்த முறை நாங்கள் லீலா வரப்போ, அதாவது எங்கள் கல்யாணத்துக்கு ஓகே வரப்போ, சாரி என் கல்யாணம், ஐயோ. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் லீலா வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஃபுல் லீலாவையும் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். அப்படி நாங்கள் காட்டணும், லீலாவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப தோணுச்சு அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லீலா ட்ரிப்பை எப்போ வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஃபைனான்ஸ்லேயும் கொஞ்சம் டைட்டு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த அடுத்த லீலா ட்ரிப்பு நடக்கும். அவ்வளோதான். பாய், குட் நைட். எல்லாரும் நல்லா பார்த்துக்குங்க. எஸ்பெஷலி வயிறு.